இந்த வீடியோ எந்த மாற்று மத சகோதரர்களை குறிவைத்தோ அல்லது மாற்று மத சகோதரரை மதமாற்றும் நோக்கிலோ தயாரிக்கப்பட்டதல்ல. மாறாக எனது முஸ்லீம் சகோதரர்களுக்கு இஸ்லாத்தையும் இஸ்லாமிய விஷயங்களையும் நினைவூட்டும் மனத்திலும் இறை மறுப்பாளர்களுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நமது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நினைவூட்டும் நல்ல நோக்கில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனினும் மாற்று மத சகோதரர்கள் இந்த வீடியோவை பார்ப்பதில் எந்த தவறும் இல்லை. உங்கள் மனதில் ஏற்படும் கேள்விகளை கமெண்டில் அல்லது கொடுக்கப்பட்ட மெயில் ஐடியில் பதிவிட்டு அதற்குண்டான பதிலை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வீடியோக்களிலோ அல்லது நேரடி பதிலாகவோ பெற்றுக்கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ். This video is not intended to target or convert individuals for the faith to Islam. Rather, it is created to remind my Muslim brothers and sisters about Islam and Islamic matters. Additionally, it serves to remind atheists and non-believers of life after death with good intentions. However, individuals of other faiths are welcome to watch this video. If you have any questions, please feel free to post them in the comments or send them to the provided email address. We will strive to address your queries in subsequent videos or directly, inshallah. Assalamu alaikum, my brothers and sisters. என்னுடைய தாய் தந்தை இருக்காங்க, ஓகேங்களா? என்னுடைய தாய் தந்தை இப்ப நான் என்னுடைய தாய் தந்தை இருக்காங்க, இவங்கம்மா என்னுடைய பாட்டி இவங்க. நம்ம ஏதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோமா? இல்ல. ஒரு பில்ட் பண்ணிருக்கல, ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணிருக்கல. அது யாருமே போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போறது இல்ல, ஓகேங்களா? அது பிரச்சனைக்குள்ளாகாத வகையில். அப்போ இப்போ பிரச்சனையே இல்லையா, இந்த குர்ஆன் மேல ஒரு டவுட்டே வந்தது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா பல பேருக்கு வந்திருக்கு. ஆனா நீங்க குர்ஆனை எடுத்து புரட்டி ரிசர்ச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியப்படும். இப்ப எப்படி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம தாய் தகப்பனுக்கு எடுக்க போறது இல்லையோ, ஒரு நம்பிக்கை, அதுக்கு பேர் என்ன? அது ஒரு பிளைண்ட் பிலீவ் தானே. இப்ப நான் இருக்கிறேன், எத்தனை சயின்டிஸ்ட் என்னுடைய அப்பா அம்மா இதுதானா அப்படிங்கறதுக்காண்டி ஒன்னு எடுக்க போறாங்க, புரியுதுங்களா? அதுல அதான் நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன், அந்த அப்பா அம்மான்னு எடுக்கிறதுக்கு தேவையில்லாத வகையில். ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தேவையில்லை? உன்னுடைய அப்பா அம்மா யாருன்னு யார் சொல்ல போறா? அப்பா யாருன்னு அம்மா சொல்ல போறாங்க, அம்மா யாருன்னு அப்பா சொல்ல போறாங்க, புரியுதுங்களா? இவங்க நம்மள்ட்ட பொய் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, ஓகேங்களா? இதுதான் நபிகளார் வாழ்ந்த அந்த பகுதியிலே பல மனிதர்கள் சாட்சி சொன்னார்கள். இப்ப நீங்க முன்னாடி போட்ட அந்த வீடியோல பாத்துட்டு வருவீங்க, இவர் ஒரு உண்மையாளர், இவர் ஒரு நேர்மையாளர் அப்படிங்கிறத பாத்துருந்தீங்க. எப்போ இஸ்லாம் அவருக்கு வந்தடைவதற்கு முன்னால் அவருடைய கேரக்டர் அதுவா இருந்துச்சு, ஓகேங்களா? அதை பிலீவ் பண்ணி அதை ஒரே நூல் கூட பிடிச்ச மாதிரி தான் இஸ்லாமியர்கள் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கிறோம், புரியுதுங்களா? இப்போ நான் 2 வகையா பிரிக்கிறேன். இப்ப இத்தனை டைப் சொன்னோம்ல, இதுல ஏத்திஸ்ட 2 வகையா பிரிக்கிறேன். ஒரு ஏத்திஸ்டுக்கு அவங்க கடவுள் இருக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, அவங்க அந்த பிலீவ்ல இருப்பாங்க. இன்னொரு ஏத்திஸ்டுக்கு மதம் சார்ந்த, அதாவது சமூகம் சார்ந்த பிரச்சனையின் காரணமாக மட்டுமே ஏத்திசத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இங்க நடக்கிற விஷயங்கள், இங்க நடக்கிற அல்லாஹ்வுடைய குதிரத் எல்லாத்தையும் பார்த்து சிந்தனை இருக்கும். இந்த மாதிரி சிந்தனை இருக்கும்னா அப்பப்போ வந்துருக்கும், ஒருவேளை இறைவன் ஒருத்தன் இருப்பானோ, அவன் தான் நம்மளை படைச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழும். இப்போ அந்த சண்டை சச்சரவு, மதங்களுக்குள்ளான சண்டை சச்சரவு, எந்த மதத்திலயுமே ஒரு பியூரிட்டி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண இருக்கிறேன், தயவு செஞ்சு பாருங்க. இப்ப நான் ஒரு ஹதீஸை ஷேர் பண்றேன். ஹதீஸ்ங்கிறது ஒரு நபிகளார் செய்ததை, நபிகளார் சொன்னதை சஹாபாக்கள் அறிவிப்பார்கள். அதுவே பின்னராக ஹதீஸாக மாறிவிடும். நபிகளார் இப்படி செய்தார்கள், நபிகளார் அப்படி செய்தார்கள், ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அதை சொல்லுவார்கள். அதற்கு பேர் தான் ஹதீஸ். அதுல ஒரு ஹதீஸை நான் ஷேர் பண்ண இருக்கிறேன், தயவு கூர்ந்து பாருங்க. எந்த மதத்திலையும் ஒரு அமைதியை கற்பிக்கலையோ, எல்லா மதமும் ஒரு சண்டையை தான் போட்டுருக்கோ அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு மனிதனாலதான் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த மார்க்கம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பின்னாடி அதை பத்தி பேச இருக்கிறோம். இப்போ மத சச்சரவு, இந்த மதம்னால இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஹதீஸை கேளுங்க, உங்களுக்கு ஒரு மாற்றம் வரலாம் இன்ஷா அல்லாஹ். நான் அந்த ஹதீஸை இங்க போறேன் பாருங்க. நாங்கள் அல்லாஹ்வின் தூதருடன் மஸ்ஜிதில் இருந்தபோது ஒரு பெதுயின் வந்தார். பின்னர் மசூதியில் சிறுநீர் கழித்தார். அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள் ஒரு விஷயத்தின் பாரதூரத்தை குறிக்க ஒருவரை கடுமையாக திட்டும் ஒரு வெளிப்பாடு, அதாவது பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க, ஒரு விஷயத்தின் பாரதூரத்தை குறிக்க ஒருவரை கடுமையாக திட்டும் ஒரு வெளிப்பாடு என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், அவரது சிறுநீர் கழிப்பதை நிறுத்தாதீர்கள், மாறாக அவரை விட்டுவிடுங்கள். சிறுநீர் கழிக்கும் வரை அவர் தனியே விட்டு சென்றனர். அல்லாஹ்வின் தூதர் அவரை கூப்பிட்டு, இந்த மஸ்ஜிதுகளுக்கு எந்த விதமான சிறுநீரும் அசுத்தமும் பொருந்தாது, மாறாக அவை அல்லாஹ்வை நினைவுறுவதற்கும் தொழுகைக்காகவும் குர்ஆனை ஓதுவதற்கும் மட்டுமே பொருத்தமானவை.
அல்லது இது அல்லாஹ்வின் தூதர் கூறியதற்கு அருகில் உள்ளது. பின்னர் அவர் மக்களில் இருந்து ஒரு மனிதருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்தார். பின்னர் அவர் ஒரு வாளி தண்ணீருடன் வந்தார். அவர் மசூதியின் பகுதியில் ஊற்றினார். அதாவது இந்த ஹதீஸ் சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், ஏன்னா இது கொஞ்சம் தூய தமிழ்ல இருக்கு. இதை நான் விவரிக்க முற்படுறேன். அதாவது சஹாபாக்களும் இந்த ஹதீஸின் கருத்துப்பட சொல்றேன், ஓகேங்களா? அந்த ஹதீஸ பின்னாடி அட்டாச் பண்றேன், அதை பார்த்துக்கோங்க. நாங்கள் அல்லாஹ்வின் தூதருடன் மஸ்ஜிதில் இருந்தபோது, சஹாபிகளும் நபிஸ்லாசும் மஸ்ஜிதில் இருந்தபோது ஒரு பெதுயின் வந்தார். பெதுயின்னா who lives near desert, அதாவது பாலைவன பகுதிக்கு அருகில் வாழக்கூடிய ஒரு அரபி, அதுதான் பெதுயின். இந்த இடத்தை சேர்ந்த ஒரு நபர் வருகிறார். அதாவது மசூதியில சிறுநீர் கழித்தார். அல்லாஹ்வின் தூதரின் தோழர்கள், அதாவது நபிசுல்லாசம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்கள் மஹ் மஹ் என்று கூறினார்கள். மஹ் மஹ்னா என்னன்னா ஒருவரை கடுமையாக திட்டக்கூடிய வெளிப்பாடு. அதாவது அரபிக்ல இந்த விஷயத்தை கொண்டுதான் கடுமையாக திட்டுவார்கள், ஓகேங்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவர் சிறுநீர் கழிப்பதை நிறுத்தாதீர்கள். அல்லாஹ் அக்பர். இப்படி அவர் சிறுநீர் கழிப்பதை நிறுத்தாதீர்கள், மாறாக அவரை விட்டு விடுங்கள். இப்போ இங்க நியாயம் எப்படி பார்த்தா யாருக்கு கோபம் வந்துக்கணும்? நபிகளார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர், இஸ்லாத்துக்கு முதல் உரிமை கொண்டாடக்கூடிய எல்லா உரிமையும் அவங்கள்ட்ட தான் இருக்கு, ஓகேங்களா? அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் எடுத்துட்டோம்னா இந்த அளவுக்கு அல்லாஹ்வை பிலீவ் பண்ணக்கூடிய நபர் இவரை தவிர அதுக்கடுத்து தான் எல்லாம் வருவாங்க. இப்ப நபிகளாருக்கு அடுத்துதான் எல்லாரும் வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர், அப்போ மஸ்ஜிதை எவ்வளவு புனிதமாக ஒரு நினைக்கக்கூடிய கருதக்கூடிய ஒரு நபர் அங்க சிறுநீர் கழிக்கிறான், ஓகேங்களா? சிறுநீர் கழிக்கும் வரை அவரை தனியே விட்டு சென்றனர். அல்லாஹ்வின் தூதர் அவரை கூப்பிட்டு, இந்த மஸ்ஜிதுக்கு எந்த விதமான சிறுநீரும் அசுத்தமும் பொருந்தாது, சிறுநீர்லாம் போக விட்டுட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மஸ்ஜிதுக்கு எந்த விதமான சிறுநீரும் அசுத்தமும் பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மாறாக அவை அல்லாஹ்வை நினைவுறுவதற்கும் தொழுகைக்காகவும் குர்ஆனை ஓதுவதற்கு மட்டுமே, அல்லது சொல்றாங்க பாருங்க, மாறாக இந்த மஸ்ஜிது அல்லாஹ்வை நினைவுறுவதற்கும் தொழுகைக்காகவும் குர்ஆனை ஓதுவதற்கு மட்டுமே, இப்படி மாதிரி சொல்றாங்க. இப்படி புரியுதுங்களா? அதாவது மஸ்ஜிதுல சிறுநீர் கழித்த ஒருத்தரை கூப்பிட்டு அவரை திட்டுறாங்க சஹாபாக்கள், அதாவது நபியுடைய தோழர்கள். அவரை திட்டாதீங்க, அவர் முடிச்சிடட்டும். எப்படி சிறுநீர் கழித்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நபிஸ்லாசம் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இதுதான் இஸ்லாம். எப்படிங்க? இதுதான் இஸ்லாம், இதுதான் நபி கற்றுத்தந்தது, நபிகளார் கற்றுத்தந்தது இதுதான். புரியுதுங்களா? இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, வழிபாட்டு தலங்களுக்கு இப்படி நடந்திருந்தா, ஈவன் நபிசுல்லாசன் கற்றுத்தந்த மஸ்ஜிதுகளுக்கே இன்னைக்கு இப்படி நடந்திருந்தா என்ன ஒரு நிலைக்கு ஆளாவார் அவர், ஓகேங்களா? இந்த இஸ்லாமியர்கள் எங்கேயோ மாறிட்டோம். எப்படி இருந்த இஸ்லாம் எப்படி ஆயிடுச்சு. இதனாலதான் ஏத்திஸ்டர்களுக்கு புரியவில்லை. அவர் என்ன நினைத்துக் கொண்டார்கள்? மனிதர்களை உருவாக்கி விட்டார்கள், மனிதர்கள் பரப்பி விட்டார்கள் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கிறார்கள். புரியுதுங்களா? டைப் 1 ஏத்திஸ்ட் நண்பர்களே, டைப் 1 என்னன்னு சொல்லியிருப்பேன். டியர் டைப் 1 ஏத்திஸ்ட் நண்பர்களே, நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்து விஷயங்களும் இஸ்லாத்தில் உள்ளது. நான் மறுபடியும் உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், இஸ்லாமியர்கள், இப்போது உள்ள இஸ்லாமியர்களை பார்க்காதீர்கள், இஸ்லாத்தை பாருங்கள். அப்போது உள்ள நபிகளையும் சஹாபாக்களையும் பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மனதிலே மாற்றம் ஏற்பட்டே தீரும். நீங்க ஓப்பன் மைண்டா பார்க்கணும், புரியுதுங்களா? ஓப்பன் மைண்டா, குத்தம் முறை இருக்குன்னு பார்க்க கூடாது. ஜஸ்ட் ஓப்பன் மைண்டா என்ன சொல்லி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. சயின்ஸோட ஒத்து போகும், வாழ்வியலோட ஒத்து போகும், இந்த எல்லாவற்றோடும் இந்த இஸ்லாம் ஒற்று போகும் இன்ஷா அல்லாஹ். அண்ட் டெஃபினட்டா ஏத்திஸ்டுகளுக்கு ஒரு கொஸ்டின் எழலாம், எனக்கு எதுக்கு மதம், எனக்கு எதுக்கு இஸ்லாம் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் எழுந்துச்சுன்னா காட்டுல தெரியுது இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு அதுக்கும் ஒரு இன்ட்ரோ மாதிரி கிடைக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், ஃபுல் ஃபிளெஜ்டா இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வீடியோக்கள் வர இருக்கிறது. இதோட பார்ட் 2 பார்ட் 3 இதை நீங்க முழுமையா பார்த்து முடிக்கும் போது ஒரு ஃபுல் அனாலிசிஸ் கிடைச்சிருக்கும். இஸ்லாம்னா என்ன, இஸ்லாத்தை ஏன் பிலீவ் பண்ணணும், இஸ்லாத்தை எதற்காக பிலீவ் பண்ணணும், நம்ம எப்படி தவறா விளங்கி கொண்டு இருக்கிறோம் இஸ்லாத்தை அப்படிங்கிறது.
நண்பர்களே, நான் இந்த வீடியோவை உருவாக்கியது என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்காக மட்டுமே. தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலோட ஐடியாலஜி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுடைய கொஸ்டின்ஸை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.